ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. இன்னைக்கு வந்து ஒரு குட்டியான செகண்ட் vlog வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்டு vlog வீடியோவாக மயோபதி பற்றி வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்குமே நல்லா ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ தட் வந்து நான் செகண்ட் vlog வீடியோவாக வந்துட்டு நாங்கள் போன ஒரு இடத்துல வந்துட்டு என்ன நடந்துச்சு, நாங்கள் வந்து எதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம், எப்படி போனோம், அதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு vlog-ஆ வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த vlog வீடியோ வந்து நான் வந்து இப்போ அத பத்தி வந்து நான் பேச போறேன். இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க போனோம் அப்டின்னா வந்துட்டு, கோயம்புத்தூர்ல பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபில வந்துட்டு ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. குவிஸ் காம்படிஷன். அந்த காம்படிஷனுக்கு தான் நாங்க வந்து போனோம். அதாவது கோயம்புத்தூர்னால நாங்க வந்து திருநெல்வேலி இருக்கறனால 1 டே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ தட் நைட்டு வந்து ஒரு 11:00 வந்து நாங்க வந்து ட்ரெயின் ஏறுனோம். அண்ட் இந்த காம்படிஷனுக்கு வந்து நாங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தப்போ, நாங்க 4 பேருமே தனித்தனியா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எங்க இயர ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ஸ மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அண்ட் 4 பேருக்குமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து நாங்க வந்து பயந்தோம். அண்ட் அதுக்கடுத்து எங்கள கம்பேர் பண்ணும்போது வெல் வெர்சடைஸ்டா, வெல் எக்ஸ்போஷரா இருக்கிற நெறைய காலேஜுமே அங்க வந்து காம்படிட்டரா வந்து வந்திருந்தாங்க. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சமே பயமா இருந்தது. ஸோ இதில வந்து ஒரு வழியா நாங்க வந்து ட்ரெயின் ஏறுனதுக்கப்புறம் ஒரு 11:30க்கு அடுத்து வந்துட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு, அடுத்து வந்து ம நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 7 ஆயிட்டு நாங்க வந்து அங்க ரீச் பண்ணேன். அண்ட் நாங்க 4 பேருமே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து போறோம். இதுவரைக்கும் நாங்க 4 பேருமே வந்து போனதில்ல. இது வந்து 4 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால, நாங்க எங்க கூட வந்து ஸ்டாஃப்ஸ் யாருமே கூட வந்ததில்ல. நாங்க 4 பேர் மட்டும் தான் தனியா போனோம். அண்ட் எங்க 4 பேருக்குமே அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது தவிர எங்கள சென்ட் ஆஃப் பண்றதுக்கு இன்னும் நெறைய சீனியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருந்தது. அண்ட் அத தாண்டி இந்த ட்ரெயின் ஜேர்னியுமே வந்து எனக்கு சூப்பரா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின்லவே நான் வந்து போனேன். அண்ட் ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லா என்டையராமே வந்துட்டு செம்மையா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா, அந்த சன்ரைஸ் நாங்க வந்து சன்ரைஸ பார்ப்போம்னு எதிர்பார்க்கல. நாங்க ஒரு வேளைக்கு அப்படியே தூங்கிருவோம் அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா, அந்த சன்ரைஸ பார்த்ததுமே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருந்தது. அண்ட் அத தாண்டி வந்து நாங்க அங்க ரீச் ஆனதுமே வந்து எங்களுக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சது என்னன்னா, நெறைய செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சது. நம்மளால இது முடியுமா? நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா, அங்க வந்து காலேஜ்லயே சவுத்துலேருந்து வந்த காலேஜ் வந்து எங்க காலேஜ் மட்டும் தான். அமாங் 26 காலேஜ்ல எங்க காலேஜ் மட்டும் தான் சவுத்துலேருந்து வந்தது. ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து நாங்க ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். மிச்ச காலேஜ் எல்லாமே அங்க உள்ள காலேஜ் தான் வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து அந்த காலேஜ ரீச் பண்ணோனே வந்து அங்க பெரிய ஒரு இனாக்ரேஷன் ஃபங்ஷன வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு எங்க சீனியரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் வந்து கைட் பண்ணாங்க. அந்த அண்ணா தான் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு "உங்களால முடியும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே வந்துட்டு எங்கள ஃபுல்லா நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்கள வந்து இது பண்ணாங்க. ஃபுல்லாவே சப்போர்ட் கூட பண்ணாங்க. இந்த காம்படிஷன் வந்து நேஷனல் லெவல் அப்படிங்கிறனால எல்லா லெவல்ல எலிமினேஷன் அப்படிங்கிறது இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அடுத்து குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், கடைசியா வந்து ஃபைனல் வரைக்குமே வந்து இருந்தது. அமாங் 26 காலேஜஸ்ல ஒரு 5 காலேஜஸ் வந்து ஈச் ரவுண்ட்லயுமே வந்து எலிமினேட் ஆவாங்க. லாஸ்ட்டா வந்து ஃபைனலுக்கு வந்தது வந்து 5 காலேஜ் தான். அதுக்கு முன்னாடி செமி ஃபைனல்ஸ்க்கு வந்து 8 காலேஜஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு இது வந்து இருந்தது. அண்ட் அதுக்கடுத்து நாங்க இனிஷியலா அங்க போனோனே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "நீங்கலாம் எப்படி ஜெயிப்பீங்க? உங்க காலேஜ்லாம் ஜெயிக்காது." அந்த மாரி ரொம்ப டீமோட்டிவேட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து எங்க எங்க செல்ஃப் டவுட் அப்புறம் வந்து எங்களுக்குள்ள நெறைய டீமோட்டிவேஷனான தாட்ஸையும் தாண்டி நாங்க வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து நாங்க 4 பேருமே ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருந்தோம். அண்ட் அதனால வந்து நாங்க 3rd ப்ரைஸுமே அச்சீவ் பண்ணோம். அண்ட் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதா வந்து இருந்தது. அண்ட் பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும். எவ்வளோதான் கஷ்டமா இருக்குன்னு நெறைய பேர் சொன்னாலும், உங்களால முடியாதுன்னு நெறைய பேர் சொன்னாலும், நம்ம மேல நமக்கு ஒரு ஹோப் வச்சு, நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு, மத்தவங்க நமக்கு கூட வந்த சீனியர்ஸ் மேலயும் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுங்க ஒரு பெரிய பெஸ்ட் பார்ட்டா வந்து இருந்தது. அண்ட் இதுவுமே வந்துட்டு நெறைய பேருக்கு நான் சொல்றது அதான். இப்போ வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மத்தவங்கள நம்ப வேணாம். நீங்க வந்து உங்கள நம்பி மத்தவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து சக்ஸஸா வரும். அண்ட் இதுவுமே என்னோட லைஃப்ல வந்து அந்த அந்த காம்படிஷன் வந்து நல்லா பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்படிஷனை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே வந்து கோஆர்டினேஷன் தான். ஃபுல்லாவே வந்து நாங்க 4 பேருமே கோஆர்டினேட்டடா ஒரு ஆன்ஸர ஃபிக்ஸ் பண்ணதா இருக்கட்டும். ஒரு வேளைக்கு அந்த ஆன்ஸர் வந்து தப்பானதும் நாங்க வந்து எங்களுக்கு நாங்களே தட்டி குடுத்ததா இருக்கட்டும். இது எல்லாமே வந்துட்டு அந்த காம்படிஷன்ல ஃபுல்லாவே ஒரு பெரிய ரிசல்ட்டா இருந்தது. ஈவன் கடைசி வந்து எங்களுக்கும் இன்னொரு காலேஜுமே வந்து டை அப் ஆச்சு. அந்த டை அப் ஆன இதுலயுமே நாங்க வந்து கிவ் அப் பண்ணாம, சரி என்னனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபுல்லாவே மோட்டிவேட்டடா வந்து ஃபீல் பண்ணோம். அண்ட் அதுக்கடுத்து அந்த காலேஜுக்குமே ஒரு குட் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம்.
அண்ட் கடைசியா வந்து அந்த அண்ணா தான் வந்து எங்கள ட்ராப் பண்ணவும் வந்திருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து நாங்க ஃபுல்லாவே அந்த ஃபுல் டே த்ரூ அவுட் ஃபுல் டே வந்து அவங்க கூட இருந்தனால நாங்க ரொம்ப எமோஷ்னலி வந்து கனெக்டடா இருந்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த அண்ணா தான் ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா ஈவன் ஃபுட்லேருந்து, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் எதுவுமே வந்து எங்கள்ட்டருந்து அவங்க எதிர்பார்க்கல. நாங்க வந்து ஈவன் தேங்க் யூ சொல்லும்போதுமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. இந்த மாரி ஒரு பெர்சன வந்து மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இனி அதுக்கடுத்து அவங்கள பார்ப்போமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த மாரி இருந்தது. அண்ட் அவங்க தான் வந்து ஃபுல்லாவே வந்து எங்கள சப்போர்ட் பண்ணி, ஈவன் நாங்க ஒரு கரெக்ட்டான ஆன்சர் சொன்னா கூட அந்த ஆடிட்டோரியம்ல கிளாப் பண்றதுக்குன்னு எங்களுக்கு யாரும் இல்ல. இவங்க மட்டும் தான் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா மத்த காலேஜ்லேருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எங்க காலேஜ்லேருந்து ஸ்டாஃப்ஸ் யாருமே வராதனால இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. லைக் ஒவ்வொரு டைம் வந்து நாங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணும்போது, "உங்களால முடியும். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லி எங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. லாஸ்ட்டா வந்து அப்படியே அந்த டேவும் முடிஞ்சது. அண்ட் அதுக்கடுத்து ட்ரெயின்ல வந்து ஒவ்வொருத்தரும் கப் ஏன் வாங்குனீங்க அப்படின்லாம் குடுக்கும்போது, நாங்க எக்ஸ்ப்ளனேஷனோட நாங்க இந்த மாரி ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டே முடிஞ்சது. அண்ட் இந்த விளாக்ல வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் வந்து பார்க்குறேன். தேங்க் யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.